வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருமே வந்துட்டு நெறைய பணம் இருந்துட்டா வந்து ஜாலியா இருந்துடலாம். நெறைய பணம் இருக்கிற ஃபேமிலியில நம்ம பொண்ணுங்கள கட்டி குடுத்துட்டா, வசதியாவும், சந்தோஷமாவும் இருப்பாங்க அப்படின்னு நம்புற நெறைய பேர் வந்து இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கேயும் வந்துட்டு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது தான் நமக்கு இப்ப வந்து தெளிவா ஒரு விஷயம் வந்து காட்டுது. என்ன மன்னிச்சிருங்கப்பா. முடிஞ்சு போச்சு எல்லாமே. என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி வந்து நடந்துடக்கூடாது. செய்யூர் அருகே வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்டிப்பாளையம் அப்படின்ற இடத்துல ஹைவேஸ்க்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வந்து அப்படியே நிக்குது. ரொம்ப நேரமா அந்த கார் அப்படியே நின்னுட்டே இருக்குது. மக்களும் வந்துட்டு, "என்னடா இந்த கார் ரொம்ப நேரமா நிக்குதே!" அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே யாரும் அதுக்கு நார்மலா நிக்குது, போயிடும் அப்படின்னு கண்டுக்காம இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா நிக்குதே அப்படின்ட்டு மக்கள் அத போய் பார்க்கும்போது, ஒரு பொண்ணு மட்டும் உள்ள இருக்கிற மாரி தெரியுது. தெரிஞ்சவனும் அந்த பொண்ணு, "என்னடா ஒரு பொண்ணு மட்டும் இருக்குது, கார் ரொம்ப நேரமா அப்படியே நிக்குது" அப்படின்னு கிட்ட போய் பார்க்கும்போது, அந்த பொண்ணுடைய வாயில வந்து நுரை தள்ளி இருக்கு. உடனே வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் வந்து அங்க வராங்க. வந்துட்டு அந்த பொண்ண கூட்டின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணும்போது, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து இறந்துட்டதா சொல்றாங்க. அந்த பொண்ணு பேரு தான் ரிதன்யா. இப்ப அதாவது ஏப்ரல் மந்த்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிராண்டா வந்து கல்யாணம் பண்ணி குடுத்த பொண்ணு 78 நாள்லயே வந்துட்டு கல்யாண வாழ்க்கை பிடிக்காம வரதட்சணை கொடுமையினால சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பூரை சேர்ந்த அண்ணாதுரை, ஜெயசுதா இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ரிதன்யா. 27 வயசாகும் ரிதன்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்ல வசதியா, செல்லமா வளர்ந்த பொண்ணு. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு. அதனால அவர் பொண்ணு தேடும்போது தன் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 500 சவரன் நகை, அது மட்டும் இல்லாம 70 லட்சம் மதிப்புள்ள வால்வோ காரும் வந்து தருவேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ரொம்ப கிராண்டா மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்றாங்க. மாப்பிள்ளை ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வசதியான குடும்பம் தான். மாப்பிள்ளை பேர் வந்துட்டு கவின்குமார். அவங்க அப்பா பேரு ஈஸ்வரமூர்த்தி, அம்மா பேரு சித்ரா தேவி. இவங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி செலவு பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் வந்துட்டு நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நடந்த 10 நாள், அதாவது அவங்க சொன்ன அந்த 500 சவரன்ல 300 சவரன் வந்து போட்டாச்சு. இன்னும் 200 சவரன் இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாதங்கள்ல குடுத்துடுறோம் அப்படின்ற மாரி அவங்க அப்பா, அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு சொல்லியிருக்காரு. கல்யாணம் நடந்து 10 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு டார்ச்சர் குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ உங்க வீட்ல அந்த பேலன்ஸ் 200 சவரத்த போடுவாங்க அப்படின்ட்டு உடல் ரீதியாக கணவன் கவின்குமாரும், மன ரீதியாக அவங்க மாமனாரும், மாமியாரும் சேர்ந்து அந்த பொண்ண வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த கவின்குமார நீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே என்னவோ பால் டப்பா மாரி இருப்பாங்க. பார்க்கறதுக்கு பாருங்களேன், அப்படியே சிரிச்சுக்கிட்டு பால் டப்பா மாரி தான் இருக்குதான். அதனால இவனுக்குள்ள இவ்வளோ ஒரு வன்மம் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கவே முடியாத அளவு தான் அவன் மூஞ்ச பார்க்கும்போது இருக்கு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வேலைக்கும் போறது கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வீட்டு வாடகையே கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 20 லட்சம் அந்த அளவுக்கு வந்துட்டு வர்ற அளவுக்கு சொத்துக்கள் இருக்கு. இந்த மாரி வந்துட்டு ஒரு 10 நாள்லயே பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமும் கன்டின்யூ ஆகுது. தாங்க முடியாத அளவு அந்த பொண்ணுக்கு பிரச்சனை போகும்போது அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு எஸ்கலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட, "இது மாரி எங்க வீட்ல வந்துட்டு வாழ முடியலப்பா. ரொம்பவே டார்ச்சரா இருக்கு. புருஷன் வந்து இப்படி பண்றாரு. மாமனார், மாமியார் ரொம்ப கொடுமைப்படுறாங்க. வாழவே பிடிக்காத அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க. இந்த பிரச்சனைய என்னால தாங்க முடியலன்னு" அவங்க அப்பாட்ட சொல்லும்போது, அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, "கொஞ்ச நாள் தானம்மா ஆயிருக்கு கல்யாணம் ஆகி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை வந்து சரியாயிடும். வாழ்க்கை இதுக்கப்புறம் இப்படியே போக போக அப்படியே மாறிடும். எதுவும் பிரச்சனை இருக்காது" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண சமாதானப்படுத்தி திருப்பி அங்கேயே வாழ சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க. எல்லாரும் ஒண்ணு வந்து புரிஞ்சுக்கணுங்க. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து கூட்டு குடும்பமா வாழ்றோம். அதாவது நம்ம கூடவே வந்துட்டு நிறைய நம்மளுடைய சொந்தங்கள் வந்துட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு வந்து சந்தோஷங்கள் இருக்கும். சொந்தம் எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இவங்கள்ட்ட பேசலாம், அவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது கூட்டு குடும்பமா இருந்தாலும் சரிதான். நம்மள சுத்தி சரவுண்டிங்ல நிறைய மனிதர்கள் இருந்தாலும் சரி, அந்த கும்பல்லயும் நாம வந்து தனியா இருக்கிற மாரி சூழ்நிலைகள் உருவாகவும், வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கும்பலோட நம்ம வந்து ஜாலியா இருக்கிற மாரி தோன்றாலும், நம்ம வந்து தனிமையில வாடுற மாரி தான் சூழ்நிலைகள் இருக்கும். அந்த மாரி ஒரு சூழ்நிலை தான் ரித்தன்யாவுக்கும் அந்த இடத்துல இருந்திருக்கு. இந்த பொண்ணு வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து அவங்க பாடிய பார்த்து, அந்த பொண்ணுடைய பாடிய பார்த்து அவங்க அம்மா கதறினு, "நான் முத்தம் கொடுத்தா ஏந்திப்பேன்னு சொல்லுவியேம்மா" அப்படின்ட்டு அவங்க அழுவுறதெல்லாம் பார்த்தா, அந்த பொண்ணு எந்த அளவு செல்லமா வளர்த்துருப்பாங்க அப்படின்றது நமக்கு புரியுது. இதில என்ன ஒரு பார்க்க வேண்டிய விஷயம்னா, அந்த பொண்ணு வந்து எந்த அளவு மன அழுத்தம் உண்டாயிருக்குன்னா, இந்த மாரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இந்த மாரி அவங்க அப்பா, அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறம், அவங்க வந்து ஜூன் அந்த ஒரு 78 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு ரெகுலரா அவங்க வந்துட்டு கோயிலுக்கு போற பழக்கத்த வச்சிருக்காங்க. அந்த டைம் கோயிலுக்கு போலான்னு போயிட்டு, இருந்தாலும் மன உளைச்சல்ல இருந்தவங்க, சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்றது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, தென்னை மரத்துக்கு வந்து ஏதோ ஒரு மருந்து, பூச்சி மருந்து போடுவாங்களாம். அந்த மருந்த வாங்கிட்டு போயிட்டு, செய்யூருக்கு அருகிலே இருக்கிற ஹைவேஸ்ல வந்து ஒரு கார நிறுத்திட்டு, அந்த மருந்த சாப்பிட்டு இறந்தும் போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு ஆடியோஸ் வந்து சில ஆடியோஸ வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு WhatsAppல அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கேஸ வந்து போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கும்போது, அவங்க அப்பா, அம்மாவுக்கு தகவல் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க அப்பா வந்து இந்த ஆடியோஸ் எல்லாம் வந்து காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு வந்து என்ன பிரச்சனை, எதனால இந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்து, அவங்க மாமனார்,
மாமியார், அவங்க கணவர் 3 பேரையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டிங்கனாலே அந்த பொண்ணு வந்து எந்த அளவு ஒரு மன உளைச்சலில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்குன்றது உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஐம் சாரிப்பா. இந்த தடவை நான் யாரும் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கலப்பா. எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். ஆனால் இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாற்றவே முடியாது. அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க. போதும், அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டுறக்கு முடிச்சுக்கலாம். ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற? முட்டாளா நீன்னு உங்களுக்கு தோணலாம். எனக்கு அவ்வளோ தெம்பெல்லாம் இல்லப்பா. அவ்வளோ தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது. தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டேன். இந்த வாழ்க்கை வேண்டாம், முடிச்சிருக்கலாமே, பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சிருந்தா இந்த வாழ்க்கையை முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறக்கும், இன்னொரு வாழ்க்கையை ஏத்துக்கிறதுக்கான மனம் வலிமை என்கிட்ட இல்லப்பா. அது அசிங்கம். அது வேற மாதிரி வாழ்க்கையா போயிரும். அப்பா அந்த ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பா நான் வந்து இவங்க பண்ணுற இதில் வந்துட்டு எனக்கு வாழவே பிடிக்கல. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் அடுத்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கும் எனக்கு வந்து மனசு வந்து ஒத்து வரல. நான் உங்களையும் வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்னா அதனால் இந்த உலகத்தை விட்டே போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆடியோவில் வந்துட்டு அவங்க பேசியிருப்பாங்க. இது பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் எனக்கு தோணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ செல்லமாக, அவ்வளோ வசதியாக, அவ்வளோ அழகாக அந்த பொண்ணை வளர்த்தவங்க அந்த பொண்ணுக்கு வந்து எந்த மாதிரி சூழ்நிலைகளை எப்படி ஹேண்டில் பண்ணும், எப்படி தைரியமாக ஃபேஸ் பண்ணும், அந்த மாதிரி அந்த பொண்ணு பிரச்சனை ஒரு தடவை சொல்லும் போதே அதை வந்து இவங்க எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தற்கொலை வந்துட்டு நடந்திருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிதேனியாவுக்கு நடந்தது வந்துட்டு ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட். ஆக்சுவலாக என்ன எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்துட்டு நீ எது செஞ்சாலும் தப்பு, நீ எது செஞ்சாலும் சரியில்லை, இதை செய்யும் போது பார்த்திங்கன்னா இதனால தான் எனக்கு பிரச்சனை ஆச்சு, இதை நீ செஞ்சனால தான் எனக்கு ப்ராப்ளம் அப்படின்ட்டு மாப்பிள்ளை வீட்டாடும் அவங்க கணவராகட்டும் இல்லை அவங்க ஃபேமிலி மாமனார் மாமியார் யாராக இருந்தாலும் அவங்க வந்துட்டு அந்த மருமகளை வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி மருமகளுக்கே ஒரு டவுட் ஆகிடும். ஓ நம்ம செய்கிறது எல்லாமே தப்பு தானோ, நம்ம செய்கிறது வந்து கரெக்டு கிடையாதோ, அப்புறம் நம்ம எல்லாத்தையும் கேட்டு தான் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களும் கேட்க அவங்களே வந்துட்டு மேனிப்புலேட் ஆகி இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குற அளவுக்கு முதல்ல இருந்தது. அப்படி வந்து டாக்ஸிக் பண்ணி அப்படி வந்து அவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணி அவங்கள வந்துட்டு தன் வழிக்கு கொண்டு வந்தது அந்த டைமில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் சைடுமே இருக்குது. அதாவது பெண்கள் சைட்லேருந்து கணவருக்கும் வருது, கணவர் சைட்லேருந்து மனைவிக்கும் வந்து இதேமாரி வந்துட்டு ஒரு மேனிப்புலேட் பண்ணுற ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதுதான் வந்து இங்கே வந்துட்டு ரித்தனியாவுக்கும் நடந்திருக்கு. அந்த ரித்தனியா வந்து எந்த ஒரு செயலை செய்யும் போதும் கணவராகட்டும் இல்லை மாமனார் மாமியாராகட்டும் உன்னால தான் இந்த பிரச்சனை, அந்த 200 பவுன் வராதனால தான் இந்த மாதிரி இருக்குது, ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு சைடில் அந்த சப்போர்ட் இல்லாதனால தான் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ இதை பண்ணும்போது தப்பாக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையுமே வந்து கேட்டு ஒருவேளை நான் செய்கிறதெல்லாம் தப்பு தானோ, எங்கள் வீட்டு சைடில் தான் பிரச்சனையும் அப்படின்ற தாட்டுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுறாங்க. இதோட அடிஷ்னலாக வந்துட்டு இந்த பொண்ணு வந்து எங்கே ரொம்ப பெரிய பாதிப்பு உண்டாயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா, அதாவது அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்டேருந்து சப்போர்ட் கிடைக்காத போது தான். எப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா கணவர் வந்து சரியில்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு 10 நாள்லேயே தெரிஞ்சிருச்சு. மாமனார் மாமியாரும் சரியில்லைன்றது தெரிஞ்சு அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட வந்து, அதாவது பொண்ணோட அப்பா கிட்ட வந்துட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, இதுமாரி எங்கள் வீட்டில் வந்து மாமனார் மாமியார் வீட்டில் இப்படி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, என்னால் வாழ முடியல அப்படின்னு சொல்லும் போது, நான் இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோமா, வசதியான அதாவது பணம் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், வரதட்சணை இவ்வளோ கொடுத்துருக்கோம், அப்புறம் ஒன்றும் பிரச்சனை ஆகாமல் கொஞ்சம் நல்லா சரியாயிடும் அப்படின்ட்டு இவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பாவும் வந்து சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து இன்னும் கம்மியாகுது. அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சரி நம்ம வந்து இவ்வளோ செலவு பண்ணியும் நம்ம அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அதிகமாக விதைக்க ஆரம்பிக்குது. அதிகமாக நினைக்க ஆரம்பிக்கும் போது இவங்ககிட்டையும் வாழ முடியல, அப்பா அம்மாவையும் கஷ்டப்படுத்த முடியல, இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நமக்காக எல்லாம் பார்த்துருக்காங்க, திருப்பி அவங்கள வந்து கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்ற நினைப்பு ரெண்டுமே வந்துட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி தான் கடைசியாக வேறு வழியே இல்லாமல் அவங்களுடைய முடிவு இந்த மாதிரி போயிருக்கு. இந்த ரித்தனியாவுடைய விஷயத்துலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்ன அப்படின்னா, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆனதுக்கப்புறம் அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரியான முறையில்
அதை வந்துட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வாழ்க்கையை முடிச்சுக்கிறது வந்துட்டு சரியான முடிவு ஆகாது அப்படின்றது அவங்களுக்கு புரியணும். நான் வந்து இந்த மாதிரி வசதியாக வாழ்ந்தேன், என்னால் வந்து அது எந்த அளவு அவங்களுக்கு வந்து ஒரு நல்லா யோசிச்சு பாருங்களேன். கஷ்டமான சூழ்நிலைகளை வந்துட்டு நம்ம பார்க்காதனால நமக்கு அந்த கஷ்டம் வந்து சின்னதாக ஒன்று வரும்போதே வந்துட்டு ஐயோ என்னால் தாங்க முடியல, நான் அதுக்கு செத்தே போயிடுறேன் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவு வந்துட்டு கஷ்டங்கள்ன்றதை தெரியாமல் வளர்ந்துருப்பாங்க. இதை தான் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நம் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு சந்தோஷம்தான். அவங்க பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, வசதியாக வாழட்டும்னு நினைக்கிறீங்க, போராட்டத்தில் கஷ்டப்படுவாங்க, அதனால் இப்போவா சந்தோஷம் எல்லாம் ஓகே. ஆனால் அந்த கஷ்டத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதை தைரியமாக எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். அதை விட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த பையன் வந்து சரியில்லையாம்மா விடுமா வேறு பார்த்துக்கலாம், இல்லைனாவா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் இருக்கணும். உனக்கு வசதிகள் இருக்குது, நீ தனியாக இருந்துக்கலாம் அப்படின்ட்டு அப்போவே டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாருன்னா இப்போது ரிதன்யா வந்துட்டு உயிரோடு இருந்திருப்பாங்க. வருங்கால ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்லாம் வந்துட்டு பிரச்சனைகளை நிறைய ஃபேஸ் பண்ணி வந்ததுனால பிரச்சனைகள் வரும்போது பரவாயில்ல நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு வசதிகளாக இருக்காங்க, எல்லாருமே வந்து ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றது தெரியாமல், தைரியம் இல்லாமல், அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் அவங்களுடைய வாழ்க்கையை இழந்துடுறாங்க. இன்னும் வந்து நம்ம கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி டௌரி பிரச்சனைகள், வரதட்சணை கொடுமைகள் வந்துட்டு இருக்குதா? விசு அவர்களின் படங்கள் பார்க்கும்போது அப்போ வந்து வரதட்சணை கொடுமை இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு படங்கள் இருந்தது. அப்போ பார்க்கும்போதெல்லாம் ஓகே இந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருந்ததா அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்தோம். ஆனால் இப்போவும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் அந்த குடும்பமும் மாப்பிள்ளை குடும்பம் வசதியான குடும்பம், 20 லட்சம் மாதத்துக்கு வருமானம் வரணும், ஒரு 200 சவரனை வந்து இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்கணுமா அப்படின்றது நமக்கு கேள்வியாகவே இருக்குது. இந்த பிரச்சனை இவங்களோட சூசைட்னால இந்த அளவு பூதாகரமாக எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. இன்னும் இதை மாதிரி எவ்வளவோ நமக்கு தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கலாம். எல்லாரும் ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சுக்கணும், நாம் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலை விடக்கூடாது. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சூசைட்ன்றது சரியான தீர்வு கிடையாது. எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும், யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அதை என்னால் தனியாக ஃபேஸ் பண்ண முடியுன்ற தைரியம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு சூசைடு வந்து இதுவே கடைசியாக இருக்கட்டும்ன்றது தான் நம்மளுடைய இது. ரிதன்யா ஒரே ஒரு ரிதன்யாவாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கட்டும்ன்றதை கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். உங்களுடைய கருத்து என்னன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.